நம்மோடு வழக்குரைஞர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். சார், எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது கல யதார்த்தமா இல்ல மிகையான விமர்சனமா இது? சார், உண்மைதான் சார். கடந்த 8 மாசத்துல கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மதுரை மாவட்டம் நாகயாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்த சிவா என்கிறவர் காவலர் பிப்ரவரி 2ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னை தனிப்பிரிவு குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் விஜயபாஸ்கர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மார்ச் 19 சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்த மலையரசன் என்பவர் ஆட்டோ டிரைவரால் திருடர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டு அவரிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டது. மார்ச் 27 உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் வேலை செய்த ஏட்டு முத்துக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஜூலை 25 சென்னையில ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் தன்னுடைய நண்பர்களாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியா உடுமலைப்பேட்டை பக்கம் சமீபத்திலே கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு இறந்த சண்முகவேல் காவல் பணியில் இருக்கும் போதே இரு குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட தகராறை போய் தட்டி கேட்க அவங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது பணியிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே வெட்டி கொலை செஞ்சா எப்படி அவங்க பணி செய்வாங்க? இதற்கு காரணம் நிர்வாக சீர்கேடு தான். அதாவது காவல்துறையினுடைய தலைவர் பொறுப்பு வகிக்கிறவர் ஒரு தகுதி இல்லாத நபரா இன்றைக்கு இருக்கார். ஒட்டுமொத்த காவல்துறையையும் கையை கட்டி போட்டு அரசு நிர்வாகம் முடங்கி போயிருக்கு. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறவங்க 5 அதிகார மையம் காவல்துறையிற்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால கைகட்டி வேடிக்கை பார்க்குது காவல்துறை. ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையா பேசப்பட்ட தமிழக காவல்துறை இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை ஆய்வாளரையே, உதவி ஆய்வாளரையே, காவலர்களையே வெட்டி படுகொலை செய்யக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இன்னும் இந்த 6 மாதத்தில் மீதி இருக்கிற மாதிரி என்னென்ன நாட்டில் நடக்க போதுன்னே தெரியல. ரொம்ப வேதனையா இருக்கு, வெக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. மக்களை பாதுகாக்கிற காவல்துறை வெற்றி கொண்டா எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? காவல்துறை மட்டுமா வெட்டி படுகொலை சொல்றாங்க? இந்த நீதியை சட்டத்தை காக்கின்ற வழக்கறிஞர்கள் வெற்றி படுகொலை செய்யப்படுறாங்க. மருத்துவர்கள், அரசு பணியில் இருக்கக்கூடிய மருத்துவரை போய் மருத்துவமனைகளை புகுந்து வெட்டுறாங்க, பெண்களை வெட்டுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் மைய புள்ளி தமிழ்நாட்டிலே போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம் கரைபுரண்டு ஓடுகிறது. அந்த மதுவால் தான், போதையால் தான் இன்று இளைஞர்கள் தவறான வழியிலே சென்று இன்றைக்கு காவலர்களே வெட்டி கொள்ளும் அளவுக்கு துணிந்து நிற்கிறார்கள். இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் என்று வீழ்கிறதோ அன்றுதான் தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்படும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. காவல்துறையின் மீது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிற சூழல்ல 5வது